ஷீரடி, பண்டரிபுரம், மந்தராலயம் ஆன்மீக ரயில் சுற்றுலா. புறப்படும் இடம் சென்னை. பயண தேதி ஏப்ரல் 23 முதல் 27, மே 7 முதல் 11, 5 நாட்கள். கட்டணம் 7900. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். தன ஆகர்ஷண யோகம். பணவரவு வந்துட்டே இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நிக்காமல் வரக்கூடிய பணவரவுக்கு என்ன பரிகாரம்? சின்ன பரிகாரம், சிம்பிள் பரிகாரம். நீங்கள் உங்களது வீட்டிலே, உங்களது சமையல் அறையிலே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம். எல்லார் வீட்லயும் இருக்குள்ள மிளகு. மிளகு வாங்கி, நீங்க கருப்பு மிளகு வாங்கி கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் உங்கள் வீட்டு சமையலிலே மிளகை சேர்க்க, எல்லாரும் சாப்பிடுவாங்க இல்லையா, மிளகை சேர்க்க உங்கள் வீட்டிற்கு தன ஆகர்ஷணம் வந்துட்டே இருக்கும், பணவரவு வந்துட்டே இருக்கும். எப்படின்னா, சாம்பார்ல சேர்க்கலாம், ரசத்துல சேர்க்கலாம், பொரியல்ல சேர்க்கலாம், எப்படி வேணாலும் அதை சேர்க்கலாம் இல்லையா. அந்த மிளகை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேர்த்துக் கொள்கிறோமோ சாப்பாடுல, அவ்வளவுக்கு அவ்வளவு தன ஆகர்ஷணம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டே இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டிலே சமையல் அறையிலே செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம். இது செய்யலாம்ல, இதுக்குள்ள தனியா பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, எதுவுமே பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஆல்ரெடி நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க, அது நல்லா போயிட்டு தான் இருக்கு. ஆனால் பணம் வருது, எவ்வளவு பூஜை பண்ணியும் பணம் வருது, பணம் நிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது ஒரு சிறிய, ஒரு எளிய வழிதான். எளிய முறையில இந்த பரிகாரத்தை நாம் செய்ய நமக்கு பணம் வரவு வந்துட்டே இருக்கும். ஏன்னா மிளகுல அந்த ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு, இயற்கையாக வரக்கூடிய ஒரு மிளகு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மிளகு எல்லா இடத்துலயும் பெப்பர் பொடி விற்கிறாங்க, அது வாங்க வேண்டாம். நீங்கள் கடையில போய் மிளகு வாங்கி அந்த மிளகை வறுத்துட்டு, ஏன் 2ஆம் தடவை சொல்றேன் அப்படின்னா, நல்லா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். நல்லா எண்ணெய் விடக்கூடாது, எதுவுமே விடக்கூடாது. வெறும் மிளக போட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டா வெடிக்க ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு அது ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு, ஆறின உடனே மிக்சியில போட்டு அரைச்சு டப்பால போட்டு ஒரு ஸ்பூன் சின்னதா, ஒரு சிட்டியை சொல்லுவாங்க சின்னதா, அப்படி ஒரு கையில அப்படியே உதுத்து விட்டணும். மிளகு சேரணும், அவ்வளவுதான். நிறைய பேர் வீட்டுல ஜீரக மிளகு ரசம் வைப்பாங்க, அது ரொம்ப நல்லது. ஆனா அடிக்கடி வச்சு சாப்பிட முடியாது இல்லையா. சில பேர் வீட்டுல ஒரு நாள் ரசம் இருக்கும், ஒரு நாள் சாம்பார் இருக்கும், ஒரு நாள் பொரியல் இருக்கும், ஒவ்வொரு நாள் துவையல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விதத்துல இந்த மிளகானது உங்களுடைய உடம்புகளிலே செல்ல வேண்டும். அப்பதான் நெகட்டிவ் என்பது போய் பாசிட்டிவ் வரும். அப்ப தன ஆகர்ஷண வரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இதை செய்றீங்களா? நீங்களே உங்களது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு சிறிய பரிகாரமாக இதை செய்யுங்கள். இதுக்காக ஒன்றும் பெருசா நீங்க பண்ண வேண்டாம். பூஜை எப்பொழுதும் போல பண்ணட்டும், அது எப்பொழுதும் போல இருக்கும். இது ஒரு சிறிய பரிகாரமா செய்யுங்க. செஞ்சுட்டு பாருங்க, உங்களுக்கு பண வரவு நிறைய வரும். எந்த காலத்துல செய்யலாம், என்னிலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து செய்யுங்க. என்னைக்கு நிறுத்தலாம்? பரிகாரம்னா 48 நாள், 21 நாள். நீங்க உங்களுடைய வாழ்க்கை வரைக்கும் இதை சாப்பிட்டுட்டே வாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்தா பணம் போதும், நாளைக்கு வேண்டாமா? அப்படி இல்ல. பணவரவு எப்பொழுதுமே தேவை. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எப்பொழுதுமே செய்யுங்க. 21 நாள் 48 நாள்ங்கிற கணக்கு கிடையாது. இந்த பரிகாரம் ரெகுலரா நீங்க செய்யுங்க. ஆனால் மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் மறந்தா தப்பு இல்ல, சேர்க்கறதுக்கு சோம்பேறித்தனப்படாதீங்க, சேருங்க. அப்பதான் தன ஆகர்ஷண வரவு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். வாழ்க்கையில முன்னேறலாம். வாழ்க்கையில முன்னேறுவதற்கு பணம் ஒரு பெரிய ஒரு கருவிதான். அதனால இதை கண்டிப்பா செய்யுங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தன ஆகர்ஷண வரவு வரும்பொழுது எல்லா தெய்வத்துக்கும் நன்றி சொல்லுங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.